Taste the Daily. மத்திய அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழக கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வருகிற 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் கனமழைக்கும் 17ஆம் தேதி கனம் முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே தரைப்பாலத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரும் அதன் உரிமையாளரும் ஜேசிபி உதவியுடன் மீட்கப்பட்டனர். தொடர் மழை காரணமாக எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே அடையாளம் பட்டு கூவம் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இந்நிலையில் முகப்பேரை சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்பவர் தனது காரில் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடக்க முயன்றார். அப்போது கார் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்த தடுப்புகளில் சிக்கிக் கொண்டது. காரின் கண்ணாடியை உடைத்து சுனில் வர்கீஸை மீட்ட காவல்துறையினர் ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி காரையும் மீட்டனர். தொடர் மழை காரணமாக தஞ்சை மாவட்டம் மெலட்டூர், நரசிங்கமங்கலம், விழுதியூர், கோவத்தக்குடி, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மறுநடவு செய்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நீரில் மிதக்கின்றன. இதையடுத்து அழுகிய நெற்பயிர்களை கைகளில் ஏந்தி விவசாயிகள் கண்ணீர் சிந்தினர். இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார்கோயில் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிரிட்டனர். தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியது. பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லப்படுவதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க திராவிட மாடல் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.